முயற்சி இந்த காலத்தில் உங்களுக்கு மிகுதியான வெற்றி கிடைக்கும். ஏன்னா ஒரு முயற்சி கிரகம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கார் அப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம முயற்சி எடுத்தோம் அப்படின்னா மிகுதியான வெற்றிங்க. ஏற்கனவே அமர்ந்த சூரியனுடைய சஞ்சாரம் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சுய வீட்டில் அமரும் பொழுது உச்ச கிரகத்தோடு சூரியன் அமரும் பொழுது கட்டாயம் நற்பலன்கள் தருவாருங்க. அரசு சார்ந்த விஷயங்களில் மிகுதியான நற்பலன்கள் உங்களுக்கு காத்துன்ட்ருக்கு. ஏற்கனவே ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்களில் இப்பொழுது கவனம் செலுத்துங்க, நிச்சயமாக நடக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, ஸோ இரட்டை குணங்கள் கொண்ட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு குணம் நல்ல குணமாக இருக்கும். அந்த நல்ல குணத்தை மட்டும் இப்போது வெளிப்படுத்தலாம். கோபப்படக்கூடிய குணங்களை இப்போது வெளிப்படுத்த வேண்டாம். ஏன்னா லாபத்தில் அமர்ந்த குருவால் நற்பலன்களை அடையும் பொழுது அந்த கோபம் என்ற ஒரு விஷயத்தை குறைச்சிட்டிங்க அப்படின்னா மிகுதியான நற்பலன்கள் மேலும் மேலும் கிடைக்கும். ஓம். அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இன்றைய பதிவில் குரு பகவான் 9 கிரகங்களில் முதன்மையான கிரகம் சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய பெயர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம முதன்மையாக எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். குரு பலன் வந்துட்டா, குரு மாற, குருவோட அனுகிரகம் இருக்கா, குருவோட பார்வை இருக்கா, குரு எந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்தை ஒரு கிரகங்களை பார்க்குது அப்படின்றத பொறுத்து அந்த ஜாதகருடைய முக்கியமான நிகழ்வுகளெல்லாம் கணிக்கப்படும். ஸோ அந்த வகையில் இந்த குரு அப்படின்றவர் பார்த்திங்கன்னா வக்கர பயிற்சி ஆகிறார். எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி ஆங்கில தேதி பிரகாரம் 15/10/2024 செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு குரு வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த வக்ரம் அப்படின்னா ஒளி இழப்பு அப்படின்றத சொல்லலாம், இல்லைனா பின்னோக்கி நகருது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக சூரியனிடமிருந்து தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒளியை பெறுகின்றது. ஸோ அந்த வகையில் தன்னுடைய இடத்தில் அமர்ந்த இடத்தில் இருந்து சூரியனுடைய பார்வை எந்த அளவுக்கு விழுது அப்படின்னா 5 கட்டத்துக்கு மேற்பண்டு ஒரு கிரகம் அது சூரியன் நகர்ந்து போகிறார் அப்படின்னா அங்கே அந்த கிரகம் வக்ரம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சூரியனுடைய அமைப்பு, அதை பொறுத்து சூரியனுடைய அமர்வு, அதை பொறுத்து அந்த 5, 6, 7, 8 இந்த இடங்களில் அந்த கிரகத்திலிருந்து தொலைவுக்கு சூரியனுடைய நகர்வு வரும்பொழுது கிரகம் வக்ரமாகுது. இந்த வக்கரங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்கரமாவார், குரு பகவான் வக்கரமாவார், செவ்வாய் வக்கரமாகும். மற்ற கிரகங்கள்லாம் மாத பெயர்ச்சிக்கு உண்டான விஷயங்களில் புதனும் சுக்கிரனும் சூரியனோடவே தொடர்பு ஏற்படும்பொழுது அஸ்தங்கம் அந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும். பட் இந்த ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் இந்த வக்கர காலங்கள் வக்கர பயிற்சி ஏற்படுகிறது. மற்றபடி ராகு கேதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வக்கரத்தில் தான் சுற்றுது, பின்னோக்கி தான் சுழல்கின்ற ஒரு சூழ்நிலை, அது ஆல்ரெடி வக்கர கிரகங்களாகவே இருக்கிறது. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வக்கரம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் ஏன் இந்த பயிற்சிக்கும் நம்ம முக்கியத்துவம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் சனி வக்கரம் குரு வக்கரம் ஆல்ரெடி ஏற்கனவே மென்ஷன் பண்ணி இருப்பாங்க அந்த ஜாதக கட்டங்களில். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகர்கள் இந்த வக்கர காலத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுத்திக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, அவங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், நடக்கக்கூடிய முயற்சிகளுக்குண்டான வெற்றி, செயல்பாடுகளுக்குண்டான வேகங்கள் எல்லாமே இந்த வக்கர காலங்களில் நடக்கும். குரு அப்படின்றவர் பொதுவாக எல்லாருக்கும் சுப பலன்களை தரக்கூடிய கிரகம் தான். பட் அந்த வக்கர காலங்களில் சில பலன்களை மாற்றி தருவார். அப்படி எந்த கிரகத்துக்கு எந்த ராசிகளுக்கு முதன்மையாக நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வக்கர காலங்களில் ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் மிகுதியான நல்ல பலன்கள் எடுப்பார். ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் இந்த 2 ராசிகளுக்கு எப்பொழுதும் கெடு பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை முழுமையாக தருவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வக்கர பயிற்சியில் இந்த 2 ராசிகளுக்கு முதன்மையான பலன்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வரக்கூடிய 12 ராசிகளுக்கும் நம்ம பொது பலன்களை இப்போது பார்க்கலாம். மிதுன ராசி 12ஆம் இடத்துல குரு அமர்ந்தார், 12ல் உட்காந்து விரயத்தை கொடுத்துட்ருக்காரு. ஏற்கனவே சனி பகவான் இருந்து அப்போ தான் கொஞ்சம் மாறினார், அதனால் கொஞ்சம் ரிலீஸ் ஆனமே அப்படின்ற சூழ்நிலைக்கு இருக்கும் பொழுது இப்பொழுது மீண்டும் ஒரு முடை லட்டு சாப்பிடக்கூடிய அருமையான காலகட்டம். 11ஆம் இடத்துக்கு குருவோட அமர்வு வக்கரத்தால். ஸோ மிகுதியான நற்பலன்கள். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு பகவான், லாபஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் தன்னோட இன்னொரு இடத்துக்குண்டான விஷயங்களில் 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாருங்க. வக்கர பயிற்சியான பார்வை, மிகுதியான நற்பலன்கள். ஜென்மத்தில் செவ்வாய் உட்காந்துருக்காரு, அது மட்டும்தாங்க சிரமம் அப்படிலாம் நினைக்கவே தேவையில்லைங்க. உங்களுக்கு லாபத்துலேயும் சந்தோஷம் ஆசை இது எல்லாத்தையும் வெற்றிப்படுத்துறதுக்கு குரு வந்த பிறகு ஜென்மத்தில் அமர்ந்த செவ்வாயால் என்னங்க கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லைங்க. ஆனால் முயற்சி இந்த காலத்தில் உங்களுக்கு மிகுதியான வெற்றி கிடைக்கும். ஏன்னா ஒரு முயற்சி கிரகம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கார் அப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம முயற்சி எடுத்தோம் அப்படின்னா மிகுதியான வெற்றிங்க. ஏற்கனவே அமர்ந்த சூரியனுடைய சஞ்சாரம் இப்பொழுது உங்களுக்கு
ஒரு சுய வீட்டில் அமரும்பொழுது உச்ச கிரகத்தோடு சூரியன் அமரும்பொழுது கட்டாயம் நற்பலன்கள் தருவாருங்க. அரசு சார்ந்த விஷயங்களில் மிகுதியான நற்பலன்கள் உங்களுக்கு காத்துருக்கு. ஏற்கனவே ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்களில் இப்பொழுது கவனம் செலுத்துங்க, நிச்சயமாக நடக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு காலகட்டங்க. பேப்பர் ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அருமையான ஒரு நேரமாக இந்த குருவோட சஞ்சாரம் அமருங்க. நிச்சயமாக குரு 11ஆம் இடத்துல இருக்கும்போது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் குருவோட அமர்வு எந்த நேரத்தில் நம்ம வந்து முழுமையாக பயன்படுத்திக்கலாங்க. லாபங்களை சேமித்து வைப்பதற்கும் லாபங்களை முறையாக முதலீடு செய்வதற்கும் கருமையான காலகட்டங்க. ஸோ பெருமுதலீடு இல்லாலும் சிறு முதலீடு இந்த காலத்தில் மிகுதியாக செய்துக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி சனியோட ஆதரவும் இப்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். வக்கரமாக இருந்தாலும் சனியோட ஆதரவு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு முதன்மையான ஒரு நன்மை தரக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் நட்பத்தில் இருக்கார். 10ஆம் இடத்துல ராகு, 10ல் ஒரு பாவி அமர்ந்தால் தொழில் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த தொழில் ஸ்தானம், உத்தியோக ஸ்தானம், இதுக்கு எல்லாத்துக்குமே துணையாக இந்த கிரகம் அமர்வு. இதன் மூலயமா குரு பகவானும் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல வக்கர பயிற்சி மூலயமா மிகுதியான நற்பலன்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காருங்க. அதை தாண்டி நம்மளுடைய தேக ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ங்க. ஸோ இந்த நேரத்தில் செவ்வாய் ஜென்மத்தில் இருக்கும்பொழுது நிச்சயமாக நம்மளுடைய தேக சார்ந்த விஷயங்கள், அதாவது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், ரத்தம் சார்ந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ஹீமோகுளோபின் குறைபாடுக்கு உண்டான விஷயங்கள் ஏற்படும். அப்படின்னா வெட்டு காயங்கள், ஏதாவது வெட்டு காயங்கள் அடையாளப்படுத்தப்பட்ட காயங்களையும் உண்டு பண்ணும். ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது எல்லாத்தையும் அதுக்கப்புறமா வண்டி வாகனங்கள் பயணிக்கும் பொழுதும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலைங்க. செவ்வாய் ஜென்மத்தில் அமரும்பொழுது கோபம் அதிகமாக வருங்க. ஸோ கோபத்தை குறைச்சிக்கணும். ஸோ இரட்டை குணங்கள் கொண்ட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு குணம் நல்ல குணமாக இருக்கும். அந்த நல்ல குணத்தை மட்டும் இப்போது வெளிப்படுத்தலாம். கோபப்படக்கூடிய குணங்களை இப்போது வெளிப்படுத்த வேண்டாம். ஏன்னா லாபத்தில் அமர்ந்த குருவால் நற்பலன்களை அடையும் பொழுது அந்த கோபம் என்ற ஒரு விஷயத்தை குறைச்சிட்டிங்க அப்படின்னா மிகுதியான நற்பலன்கள் மேலும் மேலும் கிடைக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் மிகுதியாக இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். விளையாட்டு சம்மந்தப்பட்ட துறையில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகுதியான பலன்கள் கொடுக்கும். வெற்றியும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். அதுக்கும் முயற்சி பண்ணலாம். அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விதத்தில் மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் மிகுதியான நற்பலன்கள். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு ராகுவோட அமர்வு இந்த மருத்துவம் சார்ந்த மருந்து கையாளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து அருமையான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த குருவும் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். இப்போதைக்கு இந்த குருவோட வக்கர பயிற்சி முழுமையாக பயன்படுத்திக்கலாம். எந்த அளவுக்கு ரிஷபராசிக்கு குருவோட வக்கர காலம் நன்மை தரும்னு சொன்னமோ, ஸோ அந்த அளவுக்கு மிதுன ராசிக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த வக்கர பயிற்சிக்கு உண்டான குரு பகவான். ஸோ அதை எல்லாத்தையும் தாண்டி அடுத்தடுத்து வரக்கூடிய சிறு பயிற்சிகளுக்கு உண்டான விஷயங்களும் முழுமையான நற்பலன்கள். சுக்கிரனும் 5ஆம் இடத்துல சாதகமான ஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி பெண்களுக்கு உண்டான எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுவிதமான கற்பனை திறன்கள், முயற்சிகளுக்கு உண்டான விஷயங்கள் அதிகரிக்கும். அதன் மூலயமா அவங்களுக்கும் புகழ் கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் இரட்டை குணம் கொண்ட இந்த மிதுன ராசிக்கு இந்த விதத்தில் 2 விதமான நற்பலன்கள் கிடைக்கிறதுக்குண்டான காலகட்டமாக இந்த குருவோட அனுகிரகம் இருக்குங்க.